ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறடிக்கு செல்ல வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து அப்படி எழுதி கொடுத்துட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வேறு லெட்டர் வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து அவங்க அம்மா போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தோன்னே நம்ம நம்ம முத்து மீனா வந்து போய் பார்க்க போகிறாங்களே அவங்க வந்து பணம்லாம் கொடுத்துட்டு இந்த கிறிஷை வந்து காமிச்சிட்டு, நாங்களே பத்திரமா பார்த்துக்குறோம், கிறிஷை பத்திரமா பார்த்துக்குறீங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ரோஹிணி அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே யார் பணமும் உனக்கு தேவையில்லை, நான் கொடுக்குறதா உனக்கு பணம், யார்ட்டையும் நீ பணம் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னை வந்து எதிரியாக தான் நினைக்க, எனக்கு யாருமே இல்லை, நீ தானே எனக்கு ஃப்ரெண்டு, அதனால தான் உனக்கு நான் ஃபோன் அடித்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானும் உன்னை எதிரியாலாம் நினைக்கலடி, என்ன விஷயம் சொல்லு, என் பிள்ளை எனக்கு அங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பிள்ளை அங்கே இருக்குன்னு சொல்லி தான் பிடிப்பாங்க, ஆனால் நீ வந்து இப்படி சொல்கிறே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ பேசாட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீ வேறு ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரோஹிணி வந்து அவங்க பையனை போட்டு அடிக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து அடிக்காங்க, நீங்கள் இருக்கக்கூடாது, போ அம்மாட்ட ஆச்சிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆச்சிட்டுலாம் போகணும்னு பார்த்தா டக்குன்னு வந்து மீனை வந்து பார்த்துடுறாங்க. எதுக்கு நீங்கள் கிறிஸ்ட போட்டு அடிக்கிறீங்க, அவங்களே என்ன அடிக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி நான் வந்து எதுக்கு நீ உன்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து கேட்குறாங்க. அடித்தவங்க கேட்குறோன்னே இவங்க இந்த பையன் வந்து சொல்கிறான், அவங்க வந்து என்னை வந்து இங்கே இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயா பிரச்சனை வந்து எப்படி போகுதுன்னா, மீனா வந்து சொன்னால இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த பையனை உள்ள 2 பேரும் பழகிறதே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால, மீனா நீ சொல்கிறது எங்கே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து இன்றைக்கி தான் நடந்திருக்கு. ஸோ ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.